ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. நேற்றைக்கு அல்லேலூயா கர்த்தர் அல்லேலூயா வெற்றியாய் சிறக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இன்று யெகோவா நிசியாய் நமத்திலே கடந்து வந்து அல்லேலூயா வெற்றி மேல வெற்றியை தரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இன்றும் உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவரே பெருமான், இவரே பெருமான், மற்ற பேரல்லவே பூமான். இயேசுவே பெருமான், மற்ற பேரல்லவே அல்லவே அல்லவே பூமான். இவரே பெருமான். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான 2ஆம் நாள் கூட்டத்திற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலே கர்த்தர் வல்லமையாக உங்களுடைய தாசனை எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு இந்த ஜபத்திற்கு கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை அவர்களே நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இதனுடைய பாரத்தை ஆண்டவரே உம்முடைய தாசனுக்கு நீர் கொடுத்திருந்த போல ஆண்டவரே சுற்றுப்பகுதியில் உள்ள ஒவ்வொருவரும் எப்படியாயிலும் இந்த ராஜா அந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரே இந்த ஏற்பாடை செய்திருக்கிற உம்முடைய தாசன் மேலே உம்முடைய கரம் இருந்து வழி நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். வந்தவர்களை வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் அவர்கள் பெற்றுக்கொண்டு கடந்து போக கர்த்தாவே நீர் இரக்கம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்கள் எப்படியாலும் ரட்சிப்பிலே வர ஆண்டவரே நீர் உதவி செய்யும். இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும், பாடல்களை ஆசீர்வதியும், சாட்சிகளை ஆசீர்வதியும், செய்தியும் ஆசீர்வதியும், எல்லாவற்றும் உடைய ரத்தத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தேவனை ஆராதிக்கலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் பிரைஸ் லார்ட். இந்த மைதானம் முழுமையாய் தேவாவியானவர்களுக்குள்ள ஆளுக்களை ஒப்பு கொடுத்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த மேலான சந்தோஷ சமாதானத்தை இந்த பதற்கு ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் எங்கே இந்த 3 பேர் நாமத்தினால் கூடியிருக்கிற மத்தியில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவனாகிய கர்த்தர் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் ஒருமித்து கூடி வருகிறார்களோ அந்த இடத்தை கர்த்தர் அசைக்கிற தேவன் என்று நாம் பார்க்கிறோமே. ஆவியானவர் கிரியை நடப்பிக்கும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி வாய் திறந்து ஓ ராதாரபா ஷமாரியா கரதரபலபா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமேன் ராஜா, மகிமேன் ராஜா, மகிமேன் தேவமே, மகிமேன் ராஜாவே, மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அசைவை இந்த தேவனாய் கர்த்தர் பகுதியில் உண்டாக்கும்படியாக ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஜீவநதியாய் கடந்து வருகிற ஆவியானவர் ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே,
ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எல்லாரும் கரையில் உற்சாக தட்டி அக்கினியாய் மகிமை அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் கடைசி நாட்கள் மாம்சமாவுமா யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எஸ் லார்ட், பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. இப்பொழுது ஆவியால் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, மகிமை அன்பினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லிதாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லிதாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் திக்கல்கள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் திக்கல்கள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உணசோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடசோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே,
ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை வாழ்த்தி சோத்தும். கிருபை இறக்க உள்ளவரை சத்திய உள்ளவரை பரிசுத்த உள்ளவரை சுத்தும். இந்த மாலை வேலைக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. முதல் நாள் கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்ததுக்கு நன்றி. இந்த இரண்டாவது நாள் கூட்டத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தையா இருக்கிறபடினாலே தேவ ஆவியானார் நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். கேட்க உணர்வத்தாரும் வாழ கிருபத்தாரும் உன்னுடைய கிருபையும் சத்தியம் உன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு மல்ஜம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற எல்லா போதகர்களுக்கும், இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும், இந்த நெற்கொண்டம் பகுதி கவுன்சிலர் வந்திருக்கிறார் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 10:6 வாசிக்கலாம். இனி காலம் செல்லாது, காலம் செல்லாதான், ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னார். என்ன சொல்றார்? இனி காலம் செல்லாதான். ஆமா, ஏன்னா அவர் வருகை அதிக சீக்கிரமா இருக்குதுமா. அவருடைய வருகை அதிக சீக்கிரமா இருக்கிறபடினாலே இனி காலம் செல்லாதான். அது எப்படி இருக்குமா அவருடைய வருகை? வாசிக்கலாம். ஏசாயா 13:6-7 வாசிங்க. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வருதாம். சிஸ்டர், பிரதர், திருசபையே, தேவ ஜனமே, கர்த்தரிடத்திலிருந்து வருதாம், மகா சங்காரமா வருதாம். அலறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் அவர் வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இன்றைக்கு இயேசு வந்தா எத்தனை பேர் அவர் சந்திக்க முடியும்? எத்தனை பேர் சந்திக்க முடியும்? ஆயத்தமா? மற்றவங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்களா? நீயும் ஆயத்தமா இருக்கணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறினார். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் கூறினார். நீ ஆயத்தமா இருக்கணும், மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்காக தான் இந்த கூட்டம்லாம். ஆமா, உங்களுக்கு எச்சரிப்பு கூட்டம் இது. ஆமா, தூங்கி இருக்கிறவங்களை எழுப்புறதுக்காக தட்டி எழுப்புற கூட்டம் அது. ஆமா, கடைசி காலமா இருக்குது. யாரும் நரகம் போகக்கூடாதுன்னு தான் இயேசு வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் செந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமென், அதுக்காக தான் வந்தார். அந்த தேவசத்தை நிறைவேறணும், உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேறணும். அதுக்காகத்தான் கொடுத்திருக்கிறார். அது சொல்லப்பட்டிருக்குது. எப்படி? மகா சங்காரமா வரும் அவருடைய நாட்கள். ஆமா, அலறுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 7:1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும்
இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பூமியின் காற்றுகளை 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன்னு எழுதுறாப்புல யோவான் எழுதுறார். ஆமா, என்னன்னு எழுதுறாரு? 4 திசைகளில் காற்றுகளை பிடிச்சிக்கிட்டாங்க. காற்று இல்லைன்னா என்ன ஆகும்? இதைத்தான் எச்சரிப்பு, இதைத்தான் எழுதி வச்சிருக்கிறார். இயேசு வந்து போன்ற நடக்க போகிற சம்பவம் இதுக்கு தான். இதுக்காக தான் உன்னை வருகைக்கு ஆயத்தமா இருன்ற 4 திசை காற்றையும், கிழக்கு மேற்கு வடக்கு திசை 4 திசையும் காற்றை பிடித்து கொண்டாராம். காற்றை பிடித்தா இன்டர்நெட்லாம் வேலை செய்யாதுமா, கப்பல்லாம் ஓடாது, கடல்ல ஃப்ளைட்டெல்லாம் ஓடாது. மேனுவல் தான், பழையபடி மேனுவல் தான் பண்ணோம். எதுவும் கம்ப்யூட்டர்லாம் ஒர்க் பண்ணாது, எல்லாம் காற்றில் தான் இயங்கின்னு இருக்குது. அதுக்காக தான் கடைசி நாட்களில் அந்த காற்றை பிடித்து கொள்கிறாராம். 4 விதமான 4 திசையுள்ள காற்றை ஒரு தூதம் பிடிச்சிக்கிறானா. ஆமாம், இதைத்தான் நேற்று கூட நாம் எக்காலத்தை பற்றி உங்களுக்கு விலைக்கு சொன்னேன். அந்த எக்காலம் ஊதும் போது, 7ஆம் தூதன் ஊதும் போது 4 காற்றுகளையும் பிடித்து கொள்ளுவானாம். ஆமாம், இந்த கொரோனா டைமில் எத்தனை பேருக்கு ஆக்சிஜன்றாத எங்கெங்கே தீக்கின்னு டெல்லியிலலாம் போனாங்களே பார்த்தீங்களா, பல டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சிஜன் கிடைக்கல, ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்கல, ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. காரணம் கொஞ்சம் காற்று இல்லாததுக்கே அந்த 4 திசையுள்ள காற்றுகளை பிடித்துக்க போகிறாராம் தூதனை அனுப்பி. என்ன பண்ண போற? அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றார், அவருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்குது. ஆமா, இனி காலம் செல்லாதான். ஆமா, இனி காலம் செல்லாது. பரிசுத்தமா இருக்கிற காலம் அது. பாவம் செய்யற காலம் இல்லை, அநியாயம் செய்யற காலம் இல்லை, அசுத்தமா இருக்கிற காலம் இல்லை, நீதி செய்யற காலமா, பரிசுத்தமா வாழற காலம், அன்புள்ள காலமா, மன்னிக்கிற காலம். ஆமா, மறக்கிற காலம், சமாதானத்தோடு இருக்கிற காலம் அது. ஆமா, அதுக்காக சொல்லி வச்சிருக்கிறார். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி வாழ்ந்தால் இயேசு வந்தால் சந்திக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஏனோ தானன்ற ஒரு வாழ்க்கை கிடையாதுமா. உன் பணமோ, உன் பொருளோ, உன் பதவியோ, உன்னுடைய ஆசையோ உன்னை காப்பாற்றாதுமா. இயேசு ஒருவரால் தான் உன்னை காப்பாற்ற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை பரலோகம் கொண்டு போனால் அவர் ஒருத்தர் தாமா முடியும். ஆமாம், எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுமா. எம்ஜிஆருக்கு இல்லாத பணமா, ஜெயலலிதாவுக்கு இல்லாத பணமா, கலைஞருக்கு இல்லாத பணமா, அவங்கள ஒரு மெடிக்கலில் காப்பாற்ற முடிஞ்சுதா? வியாதியில் முடியாது. கோடி கோடியாக இருந்தால் கூட முடியாது. அவர் கையில் இருக்கிற ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மெடிக்கல் டீமே ஒர்க் பண்ணுது அப்போலோவில், அப்படின்னா காப்பாற்ற முடியாது. அதனால இயேசு ஒருத்தர் தான் உன்னையும் என்னைய காப்பாற்ற முடியும். வரப்போகிறார், அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருக்காக ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தத்துக்காகத்தான் இந்த கூட்டம். அவர் வருகை அதி சீக்கிரமாக இருக்குது. ஆமென். அவர் வருகை எப்படி இருக்குன்றத வேதத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 24:3 வாசிப்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மத்தேயு 24:4-7 வரலாம் வாசிடலாம்பா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
கேள்விப்படுவீர்கள். யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதெல்லாம் அடையாளம் இயேசு சொல்லி வச்சிருக்கார். எனக்கு ராஜ்யத்துக்கு ராஜ்யம், பூமி அதிர்ச்சி, 1,00,000 சில்லற சொல்றாங்க. அதை வந்திருக்குதான் பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய். அதான் கொரோனா வந்துல்ல, கொள்ளை நோய்கள் எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய். இதுல இருந்து தப்பிக்கணும். வருமா? அது கடைசி காலத்துல வரும். வஞ்சிக்காதபடி இருங்கள் என்றார். ஆமா, தேவ ஜனமே, திரு சபையே, சகோதர சகோதரியே, உன்னுடைய நிலைமையை நல்லா யோசித்துப்பார். உன்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறியா? இயேசு பிரியப்படுவாரா? உன்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கு? உன் நிலைமை எப்படி இருக்கு? எல்லா பிள்ளைங்களும் போகுது ஸ்கூலுக்கு, எல்லாமே பாஸ் பண்ணுது. அதில் படிக்கிற பிள்ளைங்க தான் பாஸ் பண்ணோம். அதே போல எல்லாம் சர்ச்சுக்கு தான் போறாங்க. வேதத்தின்படி வாழணுமே. சங்கீதம் 119:1 சொல்ற, வேதத்தின்படி வாழ உத்தம மார்க்கத்தார்னு போட்டிருக்க. வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழணுமே. இப்போ எனக்கு இந்த மைக் கொடுத்துருக்குது. இந்த மைக்கில் நான் அலோன்னு சொன்னா என்ன சொல்லும்? அலோன்னு தான் சொல்லும். வாங்க அலோ நான் சொல்லும். வேதம் என்ன சொல்லுதோ, இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்தாத்தான் பரலோகம் போக முடியும். ஆமென். கடைசியாக அவர் சொல்லிட்டார், முடிச்சிட்டார் ஆண்டவர். யோவான் 12:47-48 வாசிப்போம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்குமா? உனக்காக அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே, ரத்தத்தினாரே, உயிரை தந்தாரே, உயிர் தேர்ந்தாரே, அந்த இயேசு சொல்றார். அவர் சொல்லிய வசனமே கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்குமா? அவர் தீர்க்க மாட்டார் பிரதர். உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதே வேதாகமம், அதை வைத்து தான் அவர் நியாயம் தீர்ப்பார். இந்த வசனத்தின்படி வாழ்ந்தியா பிரதர், சிஸ்டர் வாழ்ந்தியான்னு கேட்பார். நான் அன்பா இருந்தேன், நீ அன்பா இருந்தியான்னு கேட்பார். நான் மற்றவங்களை மன்னிச்சினேன், உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சினேன், நீ மன்னிச்சியான்னு கேட்பார். நான் உன்னோட சமாதானத்தோடு இருந்தேன், நீ சமாதானத்தோடு இருந்தியான்னு கேட்பார். எல்லாரும் எப்படி இருக்க? உன் நிலைமை எப்படி இருக்கு? எனக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள மன்னிப்புன்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆமாம், அன்பே கிடையாதுங்க. உலகத்தில் அன்பு இருக்குது, உலக அன்பு இருக்குது. கணவன் மேலே இருக்குது, மனைவி மேலே இருக்குது, பிள்ளைங்க மேலே இருக்குது, பெற்றோர் மேலே இருக்குது, நண்பர் மேலே இருக்குது, அரசியல்வாதி மேலே இருக்குது, நடிகர் மேலே இருக்குது. இது மாதிரி அன்புலாம் இருக்குது, உலக அன்பு இருக்குது. ஆனால் தேவ அன்பு இருக்குதா? தேவ அன்பு இருக்குதா பிரதர்? உனக்கு தேவ அன்பு இருந்தால் தான் போக முடியும். தேவன் அன்பா இருந்ததால் தான் அவருடைய ஒரே குமாரன் அவங்களுக்கு பலியாக்கி கொடுத்து விட்டார். அந்த அன்பு இருக்குதா? அந்த அன்பு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம்? ரோமர் 5:5 வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்ம ஊற்றப்பட்டபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்பு வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பை கொண்டு வந்து நம்மளுடைய இருதயத்தில் ஊத்திருக்கிறாராம் பிரதர் சிஸ்டர். அந்த அன்பை கேட்கிறார். உலக அன்பு இல்ல. உலக அன்பு பாய்சன், விஷம். பணம் இருந்தா தான் அன்பு வரும், சொத்து இருந்தா தான் அன்பு வரும், கொடுத்தா தான் அன்பு வரும், கொடுக்கலாம் அன்பு வராது. இந்த அன்பு அப்படி இல்லை. தேவ அன்பு. தேவனுக்கு நீ நான் முதல்ல என்ன கொடுத்துட்டோம்? அவர் எதுக்காக அவர் குமாரனை கொடுத்தார்?
ஏதாவது கொடுத்து கை மாற்ற பண்ணோம். இதுதான் தேவ அன்பு. உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது பரிசுத்த ஆவியினால். இந்த அன்பு தான் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில பால்னு சொல்றோம். பாலுக்குள்ள எத்தனை விதமான குணங்கள் இருக்குது. பாலுக்குள்ள எத்தனை குணம் இருக்கு. பாலை என்ன பண்றோம்? தயிர் ஆக்குறோம், தயிரை மோர் ஆக்குறோம், மோரை வெண்ணெய் ஆக்குறோம், வெண்ணெயை என்ன பண்றோம்? நெய் ஆக்குறோம். மில்க் ஸ்வீட் வாங்குறீங்களே, இதெல்லாம் எதுலேருந்து வருது? ஒரே ஒரு பேர், அதுக்கு பேருனா பாலுன்னு சொல்றோம். ஆனா இதுக்குள்ள எல்லாம் மறைந்து இருக்கிறது. அதே போல அன்புக்குள்ள இப்படித்தான் மறைந்து இருக்கிறது. அந்த அன்பு இருந்தா தான் நீ பரலோகம் போக முடியும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13:4 வாசிப்போம். அன்பு நீடிய சாந்தமும், அன்பு நீடிய சாந்தமும், தயவும் உள்ளது. தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாய் இராது. இருமாப்பாய் இராது. அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. சினமடையாதுன்னா கோபம் அடையாது. தீங்கு நினையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம். தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம். அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும். அறிவானாலும் ஒழிந்து போம். அறிவானாலும் ஒழிந்து போகும். அன்பு ஒழிந்து போகும். இந்த அன்பை தாங்க கேட்கிறாருங்க. இந்த அன்பு இருக்குதா உங்கள்? இருக்குதாமா சிஸ்டர் பிரதர்? இந்த அன்பு இருக்குதா பிரதர்? இந்த அன்பை தான் ஆண்டவர் கேட்கிறார். இந்த அன்பு இருந்தா தான் பரலோகம் போக முடியும். பிரசங்கம் பண்ற நானா இருந்தா கூட இந்த அன்பு இருந்தா தான் நானும் போக முடியும். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, நான் போனனால இந்த அன்பு எனக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா போக முடியாது. நிலைமை பாருங்க. நம்ம கிறிஸ்தவங்களாக எத்தனை வருஷம் ஆகுது? வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அன்பு எனக்காவது பிரதிபலித்து இருக்கா? அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறா? அன்புமா, அன்பு தேவ அன்பு. அதுக்காகத்தான் இருதயத்தில் கொண்டு வந்து பரிசுத்தாய் மூலமாக ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பு இருதயத்துக்குள்ள ஊற்றினார். ஆமா, அவுட்ல இல்லை, இருதயத்துக்குள்ள பரிசுத்தாயினர் வந்து தேவ அன்பு கொண்டாந்து நம்ம இருதயங்களில் ஊத்திட்டார். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தேவ அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அன்பு இல்லைன்னா பரலோகம் போக முடியாதுங்க. ஆதார் கார்டு மாதிரி. ஆமா, அன்பு. ஆமா, ஆதார் கார்டு மாதிரி. அங்கே போனால் அன்பு இருக்கணும். இயேசு எப்படி உணவா, தேவன் எப்படி அன்பா இருந்து தன்னுடைய குமாரனை கொடுத்தாரோ அந்த அன்பு இருக்கணும். மன்னிப்பு இருக்கணும். மன்னிப்பு இருந்தால் தான் போக முடியும். சமாதானம் இருக்கணும். டைமண்ட்ஸ் மாதிரி அது. அன்பு, மன்னிப்பு, சமாதானம். அன்பு இருந்தால் தான் மன்னிக்க முடியுங்க. மன்னிக்க முடிஞ்சால் தான் சமாதானம் வரும். அதுக்கு தான் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போனேன்னார். ஆமா, வைத்து போய்கிறாரு. எடுத்துக்கொள்றது உங்கள இருக்குது. ஆமா, நீ அன்பா இருந்து மற்றவங்க குற்றங்களை குறைகளை மன்னிக்கணும். ஆமா, மன்னிக்கும் போது தான் நீ பரலோகம் போக முடியும். மத்தேயு 6:14-15 வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது 14 நேற்று கூட அப்படித்தான். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்காது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். பரலோகமே போக முடியாது பிரதர். நீங்க ஒரு மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிக்கலன்னா பரலோகத்தை மறந்துட வேண்டியதுதான். ஆமா, பேர் கிறிஸ்தவங்க. இங்க மொத்தம் 3 விதமான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஒன்று பேர் கிறிஸ்தவங்க, இன்னொன்று வேச கிறிஸ்தவங்க, 3வது பரிசுத்தமான கிறிஸ்தவங்க. நம்ம எந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம்னு பார்க்கணும். முதல்ல பேருக்காக வாழ்ந்து இருக்கிறோமா, வேச கிறிஸ்தவனா இருக்கிறோமா, பரிசுத்தமான கிறிஸ்தவம். பரிசுத்தமான கிறிஸ்தவங்க தான் போக முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தமான கிறிஸ்தவங்களா இருக்கணும். ஆமென். விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. ஓடி வருவாயே இன்று, பாடி மகிழ்வாயே அன்று. ஓடி வருவாயே இன்று, பாடி மகிழ்வாயே அன்று. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. அறுப்பு மிகுதி ஆளோ இல்லை, வெறுப்பில் அலையும் மாந்தர் மிகுதி. அறுப்பு மிகுதி ஆளோ இல்லை, வெறுப்பில் அலையும் மாந்தர் மிகுதி. நினைத்து புலம்பி அலைந்து தேடு, நினைத்து புலம்பி அலைந்து தேடு. செயல்பட்டால் இன்றே மகிழ்வாயன்றே, செயல்பட்டால் இன்றே மகிழ்வாயன்றே. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. ஹல்லேலூயா. நல்ல பாட்டு எழுதியிருக்கிறார். நினைத்து பார்க்கணுமா? நம்ம பரலோகம் போமா? போனோன்னா அறுப்பு மிகுதியா, ஆட்களே குறைவா. ஆமா, அதனால கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் நினைத்து பார்க்கணும். ஆமீன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 24:24 வாசிப்போம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அற்புதங்களையும் செய்வாங்களாம். யார் செய்வாங்களாம்? இதெல்லாம் கள்ள கிறிஸ்துவம், கள்ள தீர்க்கதரிசி செய்வாங்களாம். இதெல்லாம் அடையாளம் செய்வாங்களாம், அற்புதம்லாம் செய்வாங்கம்மா. இதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. கடைசி காலமா அங்கே இங்கே ஓடி அலையாதீங்க. ஆமாம், அற்புதம் நடக்குதுன்னு. ஆமாம், அங்கே பால் குடிக்குதுன்னு வாங்க, கல் இதை செய்து அதை செய்துன்னு வாங்க. போவாதீங்க, நம்பாதீங்க. அற்புதம் செய்வாங்களாம் கள்ள தீர்க்கதரிசி. ஆமாம், கள்ள கிறிஸ்து. ஆமாம், செய்வாங்களாம், அற்புதம் செய்வாங்களாம். அது எப்படியா வாசிக்கலாம்? மத்தேயு 23:13 வாசி. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. யாருக்கும்? மாயக்காருக்கும், வேத பாரகம், பரிசேயருக்கும். என்னவா? உனக்கு ஐயோ. மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். பரலோகத்தின் ராஜ்யத்தை பூட்டி போடுறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஆமா, என்ன சொல்றாரு? பரலோகத்தை பூட்டி போட்டுட்டாங்களாம். யார் அது? மாயக்காரரும் வேதப்பாரகரும் பரிசேயரும் என்ன பண்ணிட்டாங்களாம்? பரலோகத்தை பூட்டிட்டாங்களாம். அவனும் போக மாட்டேன்றான், போறவனையும் விட மாட்டேன்றான். அது மாதிரி நிலமா தான் ஆகிப்போச்சு இன்னைக்கு. ஆமா, எதையே சொல்லி தேவ ஜனங்களை திருப்பி பரலோகம் போவாத தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆமா, தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆமா, காரணம் ஏற்கு மாறா சத்தியங்களை சொல்லி வேற காரியங்களை சொல்லி அவங்கள போகாதபடி தடுக்காது. அங்கே போகாத இந்த ஊரில் எத்தனை பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க? குறைஞ்சது 90% கிறிஸ்தவங்க இருப்பாங்க. இந்த மீட்டிங் யாருக்கு தான் போட்டிருக்குது? தேவ ஜனங்க தான் வருதுங்களா பார். எல்லாம் வெளியே இருக்கிற ஜனங்க தான் வராங்க. ஊருக்காரங்க ரொம்ப முக்கியமானவங்க தான் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார்.
இது தேவனுடைய காரியம், தேவனுடைய வார்த்தையை சொல்கிறோம். எல்லாருக்கும் ஒரே தேவன் தான், அவருடைய வார்த்தையை தான் சொல்கிறோம். இவ்வளோ பெரிய ஊரில் இவ்வளோ கிறிஸ்தவங்க இருந்தோம், அதுக்கு கீழ்ப்படுறாங்களா பாரு. முதல்ல கீழ்ப்படுறதில்லை, டிசிப்ளின் கிடையாது. ஆமாம், நம்ம தேவன் தானே, நம்ம போலனா யார் போவாங்க, அந்த வார்த்தையை கேட்கணுமே, ஆண்டவர் என்ன தான் பேசுகிறார், ஆவியானவர் கேட்போம், நம்மளை குறித்து என்ன வைத்து இருக்கிற சித்தம், அதை தெரிந்து கொள்ளுமேன்ட்டு வராங்களா? கிடையாது. ஏன்னா பூட்டி போடுறாங்க, இந்த சாவியிலேருந்து அங்கே போகாத, அங்கேருந்து இங்கே போகாத, இதுக்கு போகாத, அதுக்கு போகாதுன்னு. விசுவாசம் கிடையாது. தேவன் சொன்னார், ஏசு என் சித்தம் இல்லாத ஒரு முடி கூட கீழே விழாதுன்னாரு. உனக்கு சித்தம் இருந்தால் தானே, விசுவாசம் இருந்தால் தானே. பயம், இந்த சாவியிலேருந்து அங்கே போயிடும், அங்கேருந்து இங்கே போயிடும்ன்ட்டு. ஆமாம், இதுக்காக பயப்படுறாங்க, பூட்டி போட்டுறாங்களாம். பரலோகம் போகாதபடி பூட்டிடுறாங்களாம். அவங்களும் போக மாட்டேறாங்களாம், போறவனே அனுப்ப மாட்டேறாங்களாம். போறவனி நீ விரும்பினா கூட உன்னை அனுப்புறதில்லை. நான் சொல்ல, இயேசு சொல்லி வச்சிருக்கிறார். மத்தேயு 23:13 சொல்லி வச்சுக்கிறார், மாயக்காரரே, வேத பாதகரே, பரிசேயரே என்றார். ஆமா, பரலோக ராஜ்யத்தை பூட்டி போட்டுட்டாங்களாம், பிரவேசிக்காதபடி பண்ணிட்டாங்களாம், போக முடியாதபடி தடுத்து நிறுத்துறாங்களாம். நீ அந்த சபைக்கு போகாத, அங்கே போகாத, இங்கே போகாத, இதை செய்யாத, அதை செய்யாத. சத்தியம் எங்கே பேசலாம்? நெல்லை யார் குத்துனாங்க, அரிசி ஆகணும், அவ்வளோதான். ஆமாம், அது மாதிரி தேவ வாசனை பரலோகம் போனால் செத்தான் எல்லாரும் கேட்டு. அது கிடையாது. ஆமாம், இதில் பிரிவினை அதிகம், பிரிவினை அதிகம். அதனால் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் வஞ்சிப்பார்கள்னு பார்த்தோம். அதனால் கடைசி நாட்களாக இருக்கிறபடினாலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த எச்சரிப்பு சத்தத்தை ஆவியானவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 7:7 வாசிக்கலாம். கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், அப்பொழுது திறக்கப்படும். என்னமா, முதல்ல என்ன பண்ணுமா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுமா. தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்களா. தட்டுங்கள், அப்போது திறக்கப்படுமா, திறக்கப்படுமா. 3 காரியங்களை குறித்து அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, என்ன பண்ணுமா? கேட்கணுமா அவரை. ஆமாம், என்ன கேட்ப? வாழ்க்கையில் என்னத்தான் கேட்டுக்கணும் இருக்கிறோம் ஆண்டவரை. தினந்தோறும் உங்களுடைய ஜபனாமா சிஸ்டர், பிரதர், ஜபனா குடும்பத்தை குறித்து தான். ஆமாம், என் பிள்ளை லண்டன் போகணும், அமெரிக்கா போகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை ஃப்ளைட் ஓட்டணும், பெரிய மாளிகை வேணும், வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், லக்ஸுரியாக வாழணுன்றது தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். வேற என்னத்த கேட்டோம்? ஆண்டவராண்ட, ஆண்டவராண்ட என்னம்மா கேட்ட? என்ன கேட்கணுமா? கேளுங்க. ஆமோஸ் 5:6 வாசிப்போம். ஆமோஸ் 5:6. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமாம், கர்த்தரை தேடணும். ஆமாம், தேடும் போது தான் பிழைப்பியாம்பா. எப்படி தேடணுமா, எதை தேடணுமா? மத்தேயு 6:33 வாசி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். முதல்ல என்னத்தை கேட்கணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுமா முதலாவது. ரெண்டாவது என்ன கேட்கணுமா? அவருடைய நீதியை தேடணுமா. அதை நீ தேடும் போது உனக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுப்பாருமா, அவர் கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுப்பாருங்க, சொன்னவர் உண்மை உள்ளவருங்க. இனி வரலாம் கொடுத்துக்கின்னு இருக்கிறார் கர்த்தர் நாமத்தின் நிமித்தம். நான் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னை பல இடங்கள்ல கொண்டு போயிருக்கிறார். ஆமா, டெல்லி, கல்கட்டா, பாம்பே, ஜார்க்கண்டு, பீகார், பல இடங்களுக்கு போய் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு சகோதரர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இஸ்ரேலுக்கு அனுப்பி வச்சார் 17. ஆமா, நான் ஒரு வாட்டி போயிருந்தேன்.
போகும்போது இஸ்ரேல் வரியான்னு கேட்டார் என்ன. நான் சொன்னேன், நான் என்ன லாரியாக வச்சிருக்கிறேன் முதல்ல முறை என்னை கூப்பிடுறேன்னு. உன்னை பணமாக கேட்டேன், வரியான்னு தான் கேட்டேன். சும்மா இட்டு போனால் நான் வருவேன்னு. என்ன அவர் 1 லட்சம் ரூபா கொடுத்து 17 என்னை அனுப்பி வச்சார். நான் இஸ்ரேல் போயிட்டு வந்தேன். ஆமாம், கர்த்தர் தேடும்போது அவர் கொடுப்பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்களை இவையெல்லாம் கூட கொடுப்பார். நம்மளுடைய ஆண்டவர் சொன்னவர் உண்மை இல்லைங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பகுதியில் கிணத்து யாருன்னு தெரியும். அவருடைய மனைவி ஜானகி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஏற்கனவே லிசின்ற ஒரு மகள் இருந்து, பிறகு அது 5 வயதில் அந்த மகளுக்கு 5 வயது இருக்கும்போது திருப்பி அது கன்சீவ் ஆயிடுச்சு. கன்சீவ் ஆகும்போது அது அந்த ஐ ஷேப்பில் ஒர்க் பண்ணுறபடினால அது ரயில் ஹாஸ்பிட்டலில் போய் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அதில் பாதி கருவு இருக்குது, உயிர் இல்லைன்ட்டு டாக்டர் சொல்லிவிட்டாங்க. அந்த மகன் நாங்கள் நைட்டை அங்கே வெள்ளிக்கிழமை பிரைசல் நியூ காலேஜில் நடத்தி கொண்டு இருந்தோம். அப்போது நைட்டில் அவங்க சாட்சி சொல்லிட்டு அழுதாங்க. என்னம்மான்னு கேட்டோம். இல்லை அங்கிள், இது மாதிரி நான் 5 வருடத்துக்கு பிறகு கன்சீவ் ஆகினேன். அங்கே டாக்டருக்கு செக் பண்ணி பார்த்து அந்த பாதி கருவு இருக்குது, அது உயிர் இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், யார் சொன்னதுமானா? டாக்டர். ஆண்டவர் சொல்லலை, சொல்லன்னு கேட்டோம். வாசிமான்ட்டு வாசிக்கலாம். சங்கீதம் 16:39 வாசிக்கலாம். 139 சாரி. போதும் பெறுதார். என்னவா? கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்றார். என்னம்மா உங்க கருவை அவர் பார்த்துருக்கிறாருமே ஆண்டவர்ன்ட்டு அந்த ராத்திரி நாங்கள் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டோம் அந்த மகளை. காலையில் அவங்க 7 மணிக்கு ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போன இடத்துல செக் பண்ண டாக்டரை கொஞ்சம் மாத்திரைகளை கொடுத்து, ஏமா இதை நைட்டில் போட்டுக்கினீங்கன்னா அபாஷன் ஆகிடும், நீங்கள் போகலான்ட்டான். அந்த மக ஒரு 10 அடி நடந்து வருத்தத்தோடு நடந்து வரும்போது டாக்டர்மா மறுபடியும் அவங்கள கூப்பிடுறாங்க. மாமான்ட்டு கூப்பிட்டு ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணால் முழு வளர்ச்சி அடைஞ்சு உயிர் வந்துடுது. இவ்வளோதானா உங்களுக்கு? ஒரு மீனை எடுத்து வெளியே போட்டால் எப்படி மாற்றலாம்? கடலில் இருக்கிற மீனை ஏரியில் இருக்கிற மீனை தூக்கி போட்டால் எப்படி சொல்லும்? ஆக்சிஜன்லாம் அப்படியே தூக்கி போடும். எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் எங்கம்மா நடந்திருக்குது? இந்த இது எங்கன்னா யாரெல்லாம் எந்த விஞ்ஞானம் நடந்திருக்குமா? பாதி கருவுமா, உயிர் இல்லை. நைட்டு 9 மணிக்கு ஜெபம் பண்ணியிருப்போம், காலையில் 7 மணி 8 மணிக்கு போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு 12 மணி நேரத்தில் முழு வளர்ச்சி வந்து அவன் உயிராயிட்டான். இன்னைக்கு அவன் 10th படிக்கிறான்னு நினைக்கிறான். அவனுக்கு தேவன் என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. அவனுடைய நன்றி அறிவிப்பு கூட்டம் வச்சார் கணத். அதில் நான் செய்தி கொடுத்துட்டு உக்காந்து அமர்ந்திருக்கும் போது என்னுடைய சித்தி மகனுடைய மருமகம் வந்தது. அங்கிள், எனக்கு இந்த பெண்கள் வழிபாடு நிற்காத, ரொம்ப நாளாக எவ்வளோ டாக்டரை பார்த்து நிற்கல நாங்கள். அதுக்கப்புறம் அந்த மகளுக்கும் ஜெபித்தோம். ரகபத் அது பேர், இறந்து போச்சு. அதுக்கு ஜெபித்தோம். கர்த்தர் அதுக்கும் பரிபூர்ண சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மாதிரி பல அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். நேற்றும் இன்றும் மாறாதவர், ஒரு விசை விலமந்த மறு விசை திருத்தாதவர், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனுபுத்தர் அல்ல, சொல்லும் செய்யாதிருப்பாரோ வசனித்தோ அதை நிறைவேற்றாதிருப்பாரோன்னு என்னாகும் 23:19 சொல்லப்படுது. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவர் வார்த்தைகள் ஒழியாதான். ஆமா, அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் மாமேன் என்ற இருக்குதான். ஆமா, வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமா போனாலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதா இருக்குன்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தையை தான் இங்க பிரசங்க பண்ணணும். இப்போ நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தை தான். 2025 வருடங்களுக்கு முன்பாக இயேசு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னுடைய தாயார் அவங்களுக்கு தலை சுத்தல் இருந்தது. நாங்கள் நம்ம டாக்டர் பாலசுப்ரமணியத்திற்கு கொண்டு போயிருந்தோம். அவர் சொல்லியிருந்தார், நமக்கு தலை சுத்தல் இருக்குது, தனிமையாக வரக்கூடாது, யாரோடு துணையோடு வந்து அவங்க போனோம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இரவில் எங்கள் தாயார் என்ன பண்ணிட்டாங்க,
வெளியே வரும்போது வந்து யூரின் போகிறதுக்காக வெளியே வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல மறிச்சிட்டு இருக்கிறாங்க. அது எப்போ மறிச்சாங்க என்ன ஏது எங்களுக்கு தெரியாது. என்னுடைய மனைவி எப்போதும் ஒரு 4-4:30 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுற வழக்கம் எப்பவுமே ஆகும். எழுந்து வெளியே வந்து பார்க்கும்போது அம்மா இப்படி கீழே கெடுக்கிறாங்கன்ட்டு வந்து சொன்னோம். நாங்கள் எல்லாரும், நான் என்னுடைய சகோதரனை கொண்டுக்கிட்டு போய் எல்லாரும் தூக்கி கொண்டு வந்து என்னுடைய அண்ணன் மகள் பாரதி மடியில் எங்கள் தாயாரை மடியில் கலைத்து கொண்டு எல்லாரும் அழ ஆரம்பித்தார்கள். அழுது கொண்டு இருக்கும்போது நான் ஒரு சின்ன இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளிக்குள்ளே கையை விட்டு எங்கள் தாய் மேலே கையை வைத்து ஜெபித்தேன். திடீர்னு அவங்க கண்ணு வீசிட்டாங்க. அவங்க எப்போ செத்தாங்க என்ன தெரியாது எங்களுக்கு. ஆனால் அவங்க சொன்னாங்க, நான் எங்கேயோ போகிற மாதிரி இருந்தப்பா, பார்த்தா எல்லாம் அழுதுகின்னு இருக்கு, என்ன நடந்ததுன்னாங்க. எங்களுக்கு தெரியாதுமா என்ன நடந்தது. அவங்க சொல்கிறாங்க மேலே போகிற மாதிரி இருக்குதான். ஆமாம், அது மாதிரி கர்த்தர் அவங்கள உயிராக கொடுத்தார். அவங்க ஒரு 4-5 வருஷம் எங்களோட உயிரோடு இருந்தாங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். வாழ்க்கையில் வேணுமா, அவர் கீழ்ப்படிஞ்சா போதும். ஆமாம், வேற எந்த ஒரு தேவை, தன்னை தாழ்த்தினா போதும். ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமாம், தாழ்மை உள்ளவனுக்கு என்ன பண்ணுறாரா, கிருபை அளிக்கிறார். கிருபை தருவார். ஆமாம், உன்னை தாழ்த்தினாவே போதும். உனக்கு பணம் காசெல்லாம் தேவையில்லை அவருக்கு. ஆமாம், நீ பொருள்லாம் கொடுக்க தேவையில்லை. உன்னை தாழ்த்தி அவருக்கல்ல, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டேனா. ஆமாம், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் அது மாதிரி பல சாட்சிகளை சொல்லிக்கின்னு இருக்கலாம். ஆமாம், நான் பீகார் பக்கம்லாம் போய் ஊழியம் செய்யறதுக்கெல்லாம் என்ன பல வருடங்களாக நான் போய் செய்திருக்கிறேன். பல அற்புதத்தை செய்தேன். ஒரு ஊமை பொண்ணு பேசியிருக்குது. ஆமாம், பீகாரில். ஆமாம், ஊமை பிள்ளை பேசியிருக்குது. ஆமாம், அது மாதிரி பல அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆமாம், ஒன்றும் இல்லை, என்னுடைய அண்ணன் சூடாமணி அண்ணன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப நாளாக உடம்பு சரியாத இருந்தார். அவருக்கு எங்கள் அண்ணன் சொன்னார், எப்பா நான் போயிட்டு அண்ணனை பார்த்துட்டு வந்துட்டேன், அவர் ரொம்ப சிக்காக இருக்கிறாரு, நீ ஒரு வாட்டி போயிட்டு வந்துருன்னாரு. நான் என்ன பண்ணேன், இல்லை அந்தோனியுடைய அம்மா இறந்துட்டாங்க, அதற்காக இங்கே நான் டெத்துக்காக வந்தேன். நான் அப்போ ஊழியத்துக்கு பீகார் அதிகமாக போய் கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இங்கே வந்தபோது சரி போக சொல்ல, சரி அண்ணனை பார்த்துட்டு போயிடலாம்னு போனால் எங்கள் அண்ணி மற்றவங்க எல்லாரும் வெளியே உட்காந்துன்னு பேசி நிற்கிறாங்க. அண்ணனுக்கு சாப்பங்கட்டி அப்படி வாயை திறந்து மூடிக்கின்னு இருக்கிறாரு. நான் வெளியே சொன்னேன் அண்ணியை பார்த்து, அண்ணி அண்ணன் மறிக்க மாட்டார் அண்ணின்னு. எல்லாம் சிரிச்சாங்க. அவர் எப்போ சாவாருன்ட்டு இவங்க வெளியே உட்காந்துன்னு பார்த்துக்கின்னு இருக்கிறாங்க. நான் மறிக்க மாட்டாருன்னு சொன்னதுமே அவங்க ஆமாம் சிரிக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணியை தர சொல்லி ஜெபிச்சுட்டு, ஆமாம் அவருக்கு வாயில் தண்ணி ஊற்றி ஜபம் பண்ணிட்டு போயிட்டேன். சோந்தாட மாத்திரல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன். அண்ணன் சாப்பாடு கேட்பாரு, அவர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவங்க எதிர்பார்த்துக்கின்னு இருக்குதுன்னா மறிப்பாருன்னு எதிர்பார்த்துக்கின்னு இருப்பாங்க. நான் சொல்லிட்டு எங்கள் அண்ணி நான் நினைக்குதுன்னா, நான் எப்பவுமே விளையாட்டாக பேசுவோம், அதுக்கால அது விளையாட்டாக சொல்கிறாருன்னு நினச்சிக்கின்னு இருக்குது. சாப்பாடு கேட்பா இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தோசை கேட்டாராம். மசால் தோசை வாங்கி கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன மோகனுடைய பொண்ணு கல்யாணத்தில் திருமணத்தில் பார்த்து என் கையை பிடிச்சிக்கின்னு, எப்பா நீ வந்தது எனக்கு தெரியாதுப்பா, கர்த்தர் ஜீவனை கொடுத்தாருப்பான்னு சொன்னார். கர்த்தர் அப்படியெல்லாம் அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 2-3 வருஷம் இருந்தார் அண்ணா. அதுக்கப்புறம் ஆமாம், எதுக்காக சொல்கிறேன்னா, இவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நேற்று மின்று மாறாதவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் இது மாதிரி பல சாட்சிகளை சொல்லலாம். ஆமாம், ஒரு சகோதரிக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லை. வேற யாரும் இல்லை, என்னுடைய அத்தை மகனுடைய மகளுக்கு தான். ஆமாம், தேன்மொழிக்கு ஜபம் பண்ணோம். 7 வருஷம் பார்த்து கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். ஆமாம், இன்னொரு விஜயன் மகளுக்கு 4 வருஷமாக பிள்ளைராதன்ட்டு ஜபிச்சோம், கொடுத்தார். இது மாதிரி பல அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையில் பொய்யுரையாத தேவன், நேற்று மின்னிருந்த மாறாதவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 அதனால நம்மளுடைய வாழ்க்கையில
கர்த்தரை நீ நானும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகம் 4:29 வாசி. அவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நடக்கணும். அவர் எப்படிமா நடந்தாரு? எளிமையா நடந்தார், அன்பா இருந்தார், மன்னிக்கிறவரா இருந்தார், சமாதானம் பண்றவரா இருந்தார், சாந்தமா இருந்தார், பொறுமையா இருந்தார். அவர் நடந்தபடியே நீங்களும் நானும் நடக்கணும். ஆமென், ஆமென். அதனால கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, திருசபையே, சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார். எப்படி இருக்குது? வேதத்துக்கு ஒத்து போகிறதா? வேதத்தின்படி வாயிறியா? வாழ்ந்து கொண்டு இருக்கிறியா? ஆடம்பரம், இன்னைக்கு ஆடம்பரம், எதை எடுத்தாலும் ஆடம்பரம். வாழ்க்கையில் ஆடம்பரமா போச்சு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு, நான் சொல்லி முடிச்சேன். மத்தேயு 7:21-23 வரலாம் வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உன் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். தேவனுடைய சித்தத்தின்படி செய்தா தான் போக முடியும். தேவ சித்தத்தை செய்தா தான் போக முடியும் பரலோகம். ஆமா, இயேசு சொல்லி கொடுக்கிறாருமா, இயேசு சொல்லி கொடுக்கிறார். தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம் செய்யாத நீ உன்னை அன்னதானம் பண்ணா கூட ஒன்றும் பண்ண முடியாது, போக முடியாது. நீ சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தா கூட போக முடியாதுன்னு வாஸ்தவம், போக முடியாது. ஆமா, அதனால பிதாவுடைய சித்தத்தை செய்யணும். பிதாவுடைய சித்தத்தை தான் செய்து முடித்தார் இயேசு. அதனால தான் இப்போ அவர் வலது பரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவரோடு கூட அவருடைய குமாரன் தான் வந்து அவர் செய்தார், முடித்தார். அவர் பிதாவுடைய சித்தத்தெல்லாம் செய்து முடித்து விட்டு பரலோகத்துக்கு போனார், பரமேறி போனார். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் பிதாவுடைய சித்தத்தை செய்யணும். ஆமா, பிதா சித்தத்தை செய்யாத நீ நானும் போக முடியாது பரலோகம். பிதா சித்தம் என்னவென்று அறிந்து அதன்படி செய்யணும். ஆமா, எத்தனை பேர் பிதாவுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கடைசி காலத்தில்? நம்ம அப்பா அம்மா சொல்றதை தான் செய்திருக்கிறோம். அந்த பரமபிதா சொந்த செயலியே போக முடியாது. இன்னைக்கு கடைசி காலம். ஆமா, போக முடியாது. பிரதர் சிஸ்டர், நான் பிரசங்கிக்கிறேன்னா கூட சரி, நான் கூட பிதாவுடைய சித்தத்தை செய்யலாம், நான் பரலோகம் போக முடியாது. ஆமா, எல்லாருக்கும் ஒரே லா, ஒரே சட்டம். ஆமா, அது பச்சைபாதமே கிடையாது. ஆமா, பிதாவுடைய சித்தம் செய்யணும். பிதா சித்தம்னா எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடைய வேண்டும். இது பிதாவுடைய சித்தமா இருக்கு. ஒருவனும் கெட்டு போறது தேவ சித்தம் இல்லையா? இந்த சித்தத்தங்கள்லாம் செய்யணும். நம்ம எங்க பக்கத்து வீட்டுக்காரனை கூட போய் சொல்றது இல்லையா சுவிசேஷம்? அவன் எப்படி கேட்டாலும் நம்ம பண்றது இல்லையா?
அவனுக்கு எந்த உதவியும் பண்றது இல்லையே. பிதாவுடைய சித்தத்தை செய்தா தான் நம்ம போக முடியும். ஆமா, பிதா சித்தத்தை செய்யணும். ஆமா, பிதா சித்தத்தை செய்யலன்னா பரலோகத்தை மறந்துடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:20 வாசி. இதோ இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியிலே இருந்து தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுவாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிற இன்னைக்கு? எத்தனை பேர் பிரதர் சார் ரட்சிக்கப்படாத இருக்கிற? ரட்சிக்கப்படலனா, இயேசு ஏற்றுக்கொள்ளனா நரகம் என்ற அக்கினி கடலுக்கு தான் போகணும். வேற வழியே கிடையாது. இப்ப தெரியாது, மரித்த பேர் தான் தெரியும். ஆமா, ஒன்னே இல்லை, உலகத்துல கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் படுத்து இருக்கிறீங்க. தூங்கிட்ட பேர் பக்கத்தில் இருக்கிற மனைவி தெரியுதா? கணவன் தெரியுதா? பிள்ளைங்க தெரியுதா? எந்த நாட்டில் வாழறன்னு தெரியுதா? எந்த மொழி பேசுறேன்னு தெரியுதா? என்ன சாப்பிட்டேன்னு தெரியுதா? எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறேன்னு தெரியுதா? எவ்வளோ கடன் வாங்கணும்னு தெரியுதா? யாருக்கு கொடுக்கணும்னு தெரியுதா? உடனே கிடையாது, தூங்கிட்ட. தூங்குனாவே இந்த நிலைமை உனக்கு. மரிச்சா எப்படி இருக்கும் பார். பக்கத்தில் இருக்கிற மனைவி தெரியல, பக்கத்தில் இருக்கிற கணவன் தெரியல, பிள்ளைங்க தெரியல. அதை தான் சொல்றார். ஆமா, கட்டாயம் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவங்களா இருக்கணும். ஆமா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குதான். மனம் திரும்பணும். ஆமா, இப்ப உங்களை மனம் திரும்ப வைக்கிறதால எங்களுக்கு என்ன லாபம்? எங்களுக்கு ஒருத்தர் சொல்லி எங்களை மனம் திரும்ப வச்சதால் தான் இன்னைக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த நரகம் என்ற அக்கினி கடல்ல இருந்து விடுதலையாக்கிறதுக்கு. அது எங்க? அக்கினி கடல். ஆமா, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:10 வாசிக்கலாம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். 14 வாசிப்போம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். நரகம் ஒரு சின்ன நெருப்பு பட்டாக முடியாது. இயேசு ஏத்துக்கிட்டு சுத்தமா வாழனா நரகத்துக்கு போயிடும். ஆமா, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குனாங்க. ரேஷன் கார்டுல இருக்குதா பாக்குற, ஆதார் கார்டுல இருக்குதா பாக்குற, எல்லா கார்டும் எங்க பாக்குற, பேன் கார்டுல பாக்குற. அதெல்லாம் பரலோகத்துக்கு போற கார்டு பாரு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா அக்னி கடலுக்கு போயிடும், தள்ளிடுவான். அக்னி கடல்னா சாதாரணத்தில் இல்லைங்க. சாதாரண ஒரு சின்ன நெருப்பு பட்டாலும் நம்மளால தாங்க முடியாது. எந்த நேரமும் சதா காலமும் இருக்கணுமா அதுல, அக்னியில. அங்க போகக்கூடாதுன்னு தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் மரித்து பாதாளம் போய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், இலவசமாக கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யாருங்க கொடுப்பாங்க? நீ கொடுப்பியா உன் பிள்ளைய? இல்லை நான் கொடுப்பனா என் பிள்ளைய? என் மகனை கொடுப்பனா? தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை, அழகுள்ள குமாரனை, ஞானமுள்ள குமாரனை, அதிசய குமாரனை உனக்காக எனக்காக பலியாக்கி கொடுத்தாருங்க. அவர் ஒரு சொட்டு ரத்தலாத சிந்தினார் உனக்காக. விழாவில் குத்தப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், முள்ளுமொழி சூட்டப்பட்டார், கால்களில் ஆணி கடாவப்பட்டது, கைகளில் ஆணி கடாவப்பட்டது,
யாருக்காக? எதற்காக? நீயும் நானும் அந்த அக்னி கடலுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக கொடுத்தார். ஆமா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குதான். மனம் திரும்புகிற காலம் அது, கடைசி காலம். ஏனோ தானன்ற வாயிற காலம் இல்லப்பா. ஆமா, வாய்ந்தனா மரித்த பேர் தான் தெரியும். தூங்கிட்டாவே பக்கத்தில் இருக்கிற மனைவி தெரியலையே, பிள்ளைங்க தெரியலையே, எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன்னு தெரியலையே, எங்கே கடன் வாங்கணும்னு தெரியலையே, என்ன பண்ணணும்னு தெரியலையே, எந்த நாட்டில் போகிறதா என்ன மொழி பேசுகிறேன்னு தெரியலையே. ஏந்த பேர் தான் என் மனைவி, என் பிள்ளை, என் புருஷன்ற தூங்கிட்ட பேரோ. அப்போ மரித்தா இப்படி இருக்கும் பார். அந்த இடத்துக்கு நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் இயேசு வந்தார். உனக்காக தேவன் அன்பா இருக்கிறார், அதுக்காக தான் தன் குமாரனை கொடுத்தார். இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார், பாவங்களை மன்னிக்க வந்தார். அவர் ரத்தம் சிந்தி. அந்த இயேசு வேணுமா? யாரெல்லாம் ரட்சிக்கப்படாத இருக்கிறீங்க, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆமாம், எந்த நிமிடமா இந்த ராஜ்யம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமாம், ஏன்னா கடைசி காலமாக இருக்கிறோம், கடைசி நிமிடத்தில் இருக்கிறோம் நம்ம. ஆமென். யாருன்னா ரட்சிக்கப்படாதா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நரகத்துக்கு போயிடுவேன். பயமுறுத்தல் அது, உண்மை அது, பொய் இல்லை அது. பொய்யுறியாத தேவன். ஆமாம், வானமும் பூமியும் ஓய்ந்தாலும் என் வார்த்தைகள் ஓயாது என்றார் மத்தேயு 24:30. ஆமாம், பொய்யுறியாத தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால கடைசி காலமாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 4:34 வருஷம். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கலாம். அவர் அப்பா அனுப்பினாரு பிதா, அந்த கிரியை முடிக்கத்தான் அவருக்கு போஜனமா சாப்பாடா இருக்குதான். இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு போயிட்டார். உனக்காக எனக்காக செய்து முடிச்சுட்டார். இப்ப எடுத்துக்கொள்ள வேண்டியது நீ தான். ஆமா, நீ தான். எத்தனை பேருக்கு இயேசு வேணும்? எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற? சிஸ்டர், பிரதர், இது கதை இல்லை பிரதர், இது உண்மை. நாளைக்கு மரிச்ச பேர் தான் தெரியும் நிலைமை. தூங்கிட்டாவே பக்கத்தில் இருக்கிற கணவன் தெரியல, மனைவி தெரியல, பிள்ளைங்க தெரியல, பெற்றோர் தெரியல, எந்த மொழி பேசுகிறோம், எந்த நாட்டில் பிறந்தோம், எவ்வளோ வச்சோம், எவ்வளோ எடுத்தோன்றதெல்லாம் தெரியாது. மரிச்சிட்டானா தெரியும். நரகம் என்ற அக்கினி கடலுக்கு போயிடுவேன். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை அது. ஆமாம், வேதம் சொல்லுகிறது. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமல்ல தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் உங்களுக்கு பிரசவித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கும். இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. என்னோடு கூட வருகிறது. பலன் வருதாமா? பலன் வருதான், அவரோடு கூட வருதான். உன் கிரியைகள் எப்படி இருக்குதா அது மாதிரி வருதான். ஆமா, உன்னுடைய கிரியைகள் எப்படி செய்யற, ஆண்டவருக்காக எப்படி வாயிரு, அதுக்கு ஏற்ற மாதிரி பலன் வருமா. நல்லா படித்தா நல்ல மார்க்கு எடுக்கும் பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க என்ன பண்ணும்? கம்மியாக தான் எடுக்கும். உன் ஜீவியம் எப்படி இருக்கு, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, உன் நிலைமை எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். கிரிகளுக்கு ஏற்ற பலன் இயேசுவோடு கூட வருதுப்பா. லிஸ்ட் எடுத்துக்கின்னு வரப்போறாரு. ஆமாம், லிஸ்ட் எடுத்துக்கின்னு வருவேன். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏகமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏகமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே
உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா யஜமானனே. என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏகமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏகமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. அப்பாவும் சந்தரையதா அகமகிழ்ந்து கை கூறுவே. அப்பாவும் சந்தரையதா அகமகிழ்ந்து கை கூறுவே. உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏகுதையா என் இதயம், எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏகமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏகமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே நம் மத்தியில் இருக்கிற ராஜன் அவர்கள் வந்து பாஸ்டர் ஜெபிப்பார்கள். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிமையான 2ஆம் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஒத்தாசையோடும் இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலும் உடைய சத்திய வார்த்தைகளை நீர் எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, சத்தியம் வீதியிலே தள்ளுண்டு போயிற்று என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே சபையின் மத்தியிலே உலாவின கர்த்தர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்திலே வாசற்படியிலே நிற்கத்தக்கதான ஒரு அவல நிலை ஆண்டவரே, கிறிஸ்துவின் சத்தியத்திற்கும் கிறிஸ்துவின் அன்புக்கும் நேரிட்ட இந்த கடைசி காலங்களிலே உம்முடைய வார்த்தைகளுக்காக ஒரு விசையாய் மனம் திரும்பி செவி கொடுத்து கதவை தட்டுகிற உமக்கு எங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுத்து உம்முடைய திருசித்தமாகிய போஜனத்தை நாங்கள் உண்டு உமக்குள்ளே பலனடைந்து உம்முடைய ராஜ்யத்திற்கான தகுதியையும் பலனையும் பெறுவதற்கு இந்நாட்களில் இந்த கூடுகையின் மூலமாக நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. மனம் திரும்பத்தக்கதாக எங்கள் உள்ளங்களை மறுரூபப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய திருவுல சித்தம் செய்ய அர்ப்பணிக்கக்கூடிய இருதயத்தை இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்பா. கர்த்தர் இந்த நாளின் கூடுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தயவிற்காக நன்றி ஆண்டவரே. நாளை தினத்திலும் உம்முடைய சமூகமும் பிரசன்னமும் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. கூடி வந்த திருச்சபையின் பிள்ளைகளையும் பரிசுத்தவான்களையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாத்துமாவே கத்தரை சோத்ரி, முழுமே பரிசுத்த நாமத்து. நாத்துமாவே கத்தரை சோத்ரி, அவர் செய்ய சகல பாரமானது. ஆமென். கத்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு உலகில் பரிசுத்தனோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கத்தராகிய இயேசு சீக்கிரம் வர. ஆமென், ஆமென். கத்தராகிய இயேசு சீக்கிரம் வர. ஆமென், ஆமென். கத்தராகிய இயேசு சீக்கிரம் வர. ஆமென். ஜெயம் கொடுக்கும்
தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா.